வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தில் இவர்களுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா நகைக்கடன் மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே. தகவலை பார்ப்பதற்கு முன்பு நம்முடைய சமூக கூட்டம் அப்படின்ற சேனலுக்கு நீங்கள் கம்பல்சரி பார்த்தீங்கன்னா புதிய பார்வையாளர்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. புதிய பார்வையாளர்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைபை மட்டும் கொடுத்து விடுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் இவர்களுக்கு மட்டும் நகைக்கடன் இலவசம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்களே ப்ரோ, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். குறிப்பாக பார்த்திங்கன்னா நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தல் இப்போ போயிட்டுருக்கு. ஏற்கனவே நம்முடைய தமிழ்நாடுடைய முதலமைச்சர் மாண்புமிகு ஸ்டாலின் 2021ஆம் ஆண்டில் பார்த்திங்கன்னா ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக நான் அப்படின்னா அனைத்து விதமான நகைக்கடன்களுமே ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தார். இந்த ஒரு சூழ்நிலையில் தான் ஒரு குடும்ப அட்டைக்கு 5 சவரன் வரைக்கும் பார்த்திங்கன்னா நகைக்கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு 2021ஆம் ஆண்டிலே கிட்டத்தட்ட அப்போதைய முதலமைச்சர் மாண்புமிகு திரு ஸ்டாலின் அவர்கள் பார்த்திங்கன்னா அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருந்தார். இந்த ஒரு சூழ்நிலையில் தான் குறிப்பாக ஒரு குடும்ப அட்டை வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு தகுதி பெற்ற நபர்கள் கடன் தொகையில் பகுதி அளவில் செலுத்தி இருந்தாலும் எஞ்சிய தொகை தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. தகுதி பெற்ற நபர்கள் கடன் தொகையில் இப்போது ஒரு கிட்டத்தட்ட ஒரு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட் சொன்னதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணியிருந்தாலும் அந்த எஞ்சிய தொகையும் ஓகே தள்ளுபடி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மறுவாழ்வு ஓகேங்களா, மறுவாழ்வு முகாம்களில் இலங்கை தமிழர்கள் பெற்ற 5 சவரன் நகைக்கடன்களும் பார்த்திங்கன்னா நிபந்தனைக்கு உட்பட்டு தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு சூழ்நிலையில் தான் தமிழகத்தில் பார்த்திங்கன்னா அனைவருக்குமே நகைக்கடன் அப்படின்றது இல்லாமல் ஒருவருக்கு மட்டுமே, குடும்பத்தில் ஒருத்தருக்கு மட்டுமே, அதாவது ஒன்றுக்கும் மேற்பட்ட கூட்டுறவு வங்கிகளில் கடன் பெற்றவர்களில் குடும்ப உறுப்பினர்கள் பெற்ற நகைக்கடன்களும் தள்ளுபடி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில் தான் தமிழ்நாடு அரசால் வழங்கப்பட்ட குடும்ப அட்டை ஆதார் விவரங்களை சரியாக அளிப்பவர்களுக்கு மட்டுமே கடன் தள்ளுபடி. எப்படி இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் அதிரும் புதிரும் அறிவிப்புகளை வெளியிட்டிருந்தாங்களோ அதே போலத்தான் இந்த அறிவிப்புகள் அப்படின்றது வெளியாகி இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ நம்முடைய சேனலுக்கு இப்போ குறிப்பாக ஒருவருடைய குடும்பத்தில் 2 விதமான நபர்கள் இருந்தாங்க அப்படின்னாலோ அதில் ஏதேனும் ஒருத்தருக்கே இந்த அறிவிப்பு பொருந்தக்கூட வகையில் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ அதனால் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நண்பர்களே. ஸோ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து விதமான ஓகேங்களா A to Z நியூஸஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்முடைய சமூக கூட்டம் அப்படின்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் நிறைய விதமான காணொளிகள் பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ ஒன்று தான் நான் அப்டேட் பண்ணுறேன். நிறைய விஷயங்கள் பேசப்படுகிறது இதை பற்றி, நகைக்கடன் பற்றி. ஸோ அது எல்லாத்தையும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.